ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமனையும் என்ன தான் பார்த்துட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா. எனக்கு இந்த கேமரா செட் பண்ணுறது இன்னுமே கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் வரல. ஸோ அதுதான் கரெக்டாக பார்த்து செட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே, நான் இந்த விலாக் போஸ்ட் பண்ணுறப்ப சண்டேவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா வெஜ் பிரியாணி, காலிஃப்ளவர் 65, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோயா ஒரு வறுவல் மாதிரி பண்ணலான்ட்டு. இன்றைக்கி வெஜ் பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப ஷட்டிலாக இருக்கும். ஏன் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து இப்போ தான் ஃபீவர் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கா. அவளுக்கு வெஜ் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் என்னோடய தங்கச்சி வந்திருக்கா. அவள் வந்து இங்கே சென்னையில் தான் ஒரு ப்ரைவேட் ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறா. ஸோ பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு முடியல அப்படின்றதுனால இன்றைக்கி எங்களை பார்க்க வந்திருக்கா. அவள் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர் தான். பட் அவள் பியோர் வெஜிடேரியன். ஸோ அதனால் அவளுக்கும் சேர்த்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுமே ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாள். ஸோ ரொம்ப ரொம்ப ஷட்டிலான ஒரு வெஜ் பிரியாணி தான். இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே ஃபீட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, இவ்வளோ தான் ஹோல் ஸ்பைசஸ். நீங்கள் வேணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பிரிஞ்சி, ஸ்டார் அனீஸ் அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இது தான். இதுவே கொஞ்சம் ஸ்பைஸ் கண்டென்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த குவான்டிட்டிக்கு நம்ம இன்னுமே நிறைய ஆட் பண்ணியிருக்கலாம். பட்டு நான் ஆட் பண்ணலை, என்ன ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஸ்பைசஸை ஆட் பண்ணி நல்லா வெடித்த உடனே வெங்காயம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. என்னோடய சமையலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் க்ரீனிஸ் வந்து நிறைய ஆட் பண்ணுவேன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஆட் பண்ணுவேன். ஏன்னா நல்லா சுருங்கிடுச்சு அப்படின்னா நம்மளையே அறியாமல் நம்ம சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்ருவோம். ஸோ என்னோடய மெயின் ஃபோக்கஸ் எல்லாம் வந்து சைந்தவின்றனால நான் அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சமைக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா சோயா நல்லா சுடு தண்ணியில் இதுவாகிடுச்சு. அதனால் அதை எடுத்து வச்சுட்டு நான் காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு அதை சைடில் எடுத்து வச்சுட்டேன். ஒரு பக்கம் ரைஸ் வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. நீங்கள் பிரியாணி எப்போ செய்தாலுமே இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்க விட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ அது முடிச்சப்புறம் கொஞ்சமாக தயிர், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். தயிர் ஆட் பண்ணி அது வந்து ஒரு 3 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நீங்கள் மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஸோ இந்த சமயத்தில் நான் என்ன பிளான் பண்ணேன்னா காலிஃப்ளவரை எடுத்து மேரினேட் பண்ணி வச்சிடலான்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதோட சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நான் காலிஃப்ளவரை மேரினேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் மிளகாய் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டுமே போதும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் வேறு எதுவும் இதுக்காக ஸ்பெஷலாக ஆட் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு மசாலா பிரிஞ்சு எல்லாம் வராது, கரெக்டாக மேரினேட் ஆகி உங்களுக்கு பைண்ட் ஆகி வந்துடும். ஸோ இந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்க, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நான் அப்பப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கடாயில் வந்து லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து விட்டோம் இல்லைங்களா, அது நல்லா வேகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கிளறி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த வாட்டி நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு வதங்குறப்பவே கொஞ்சம் ஆஃப் பாயில்டாக ஆகிடும். நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வெந்துடும். ஸோ அது நல்லா கிளறி விட்டுட்டு அந்த சைட் பார்த்திங்கன்னா சோயா வறுவலுக்கு வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதங்க விடுறேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணிக்கு மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மிளகாய் பொடி ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போன அப்புறமா நான் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைஸை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இதிலலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாமல் வரும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சைட் பார்த்திங்கன்னா சோயா வறுவலுக்கு வந்து நான் இஞ்சி, பூண்டு, ஒரு பட்டை, ஒரு 2 லவங்கம், சோம்பு, 2 மிளகு, கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். ஸோ அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கின வாட்டி
கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்குள்ளார பார்த்திங்கன்னா எனக்கு ஒயிட் ரைஸ் நல்லா வெந்துடுச்சு. ஸோ ரைஸ் வந்து நான் எப்போவுமே வடித்த சாதம் தான். அண்ட் இப்போ வடிக்கிறதுக்கு நிறைய நியூ கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் நான் அதெல்லாம் எதுவும் வாங்கலை. பிகாஸ் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு அந்த பாத்திரத்தில் வைக்கிற ரைஸே போதுமான அளவு இருக்குது. அண்ட் அதை விட பெரிய சைஸ் பாத்திரம்லாம் வாங்கி எனக்கு பெருசாக யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் இப்போ பாத்திரத்தோட ரேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் நிறைய பாத்திரம் சேர்த்து வச்சும் நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஏன்னா அதை நம்ம கழுவணும், மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வைக்கணும். ஸோ அதனால் நான் லிமிட்டடான பாத்திரங்கள் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோயா வறுவலுக்கு நான் தக்காளி நல்லா வதங்கின வாட்டி நம்ம அதாவது சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்க சோயாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சோயா மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். பிகாஸ் வெஜ் பிரியாணியில் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து தண்ணி கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு சுண்டிடும் இல்லைங்களா, சுண்டின வாட்டி நம்ம அந்த சோயாவை மேலே போட்டு நம்ம தம் வச்சிடலாம். ஸோ இப்போ சோயா வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நான் காலிஃப்ளவர் 65க்கு போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் கொஞ்சம் நான் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் போடுறதை என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ செகண்ட் டைம்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்று மட்டும் எடுத்து நான் ஃப்ளேவர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பீஸ் சாப்பிட்டேன். நல்லாவே இருந்தது. என்ன தான் நமக்கு இது சின்ன பீஸாக சாப்பிட்டாலும் ஹோல் பீஸாக சாப்பிட்டா தான் சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ஸோ பொரிச்சிட்டு இருந்தேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தம்மும் போட்டாச்சு பிரியாணிக்கு. உங்கள் வீட்டில் ஏதாவது யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த நான்ஸ்டிக் கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆனப்போ இந்த கிஃப்டாக வந்தது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நான் ஒரு 1 or 2 months யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த நான்ஸ்டிக் தோசைக்கல்லை நான் அப்படியே வந்து இந்த மாதிரி தம் போட யூஸ் பண்ணிக்கிட்டேன். மேக்ஸிமம் குழந்தை இருக்க வீட்டில் நான்ஸ்டிக்கில் சமைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கே நல்லது தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சமைச்சு முடிச்சாச்சு. ஆப்வியஸாக சாப்பிட போகணும் இல்லைங்களா. ஸோ சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் யம்மி லன்ச் தான். சோயா வறுவல், அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, காலிஃப்ளவர் 65, வெஜ் பிரியாணி, அவ்வளோதாங்க. இதுதான் எங்களோட மீல். வீட்டில் வெள்ளரிக்காய் இருந்தது. ஸோ வெள்ளரிக்காவும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நேற்று சாப்பாடே வந்து ரொம்ப மைல்டாக தான் இருந்தது. இதில் வெள்ளரிக்காய் வேறு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டூ மச்சாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்து நாங்கள் லாஸ்ட் வீக் கோயம்பேடு போனப்போ பார்த்திங்கன்னா ரம்பூட்டான், மங்குஸ்தான் பழம்லாம் வாங்கிட்டு வந்தோம். பாப்பா வந்து இந்த வீக் கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்றதுனால நாங்கள் யாருமே அந்த பழம் எதுவுமே சாப்பிடாமலே இருந்தது. ஸோ இருந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். இந்த பழம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் சின்ன வயசில் ஊட்டி போனப்போ பார்த்திங்கன்னா இந்த பழம் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. நீங்கள் சிம்ஸ் பார்க்கு, அதுக்கப்புறம் பொட்டானிக்கல் கார்டன், எங்கே போனாலும் இந்த பழம் வந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்துல இருக்கும். அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. இந்த தோலை கூட நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி நான் ஒரு நாளைக்கு ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நைட்டு சைந்தவியை என்கேஜ் பண்ணணும் இல்லைங்களா. அவளுக்கு ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் லாஸ்ட்டாக டிமார்ட் போயிருந்தப்போ இந்த பசில் வாங்கிட்டு வந்துடணும். பசில் வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து கிடைக்கிறதே இல்லை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் மேகி பேக்கெட் வாங்கினா கூட அதுக்கு பசில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ நல்லா ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கு. இந்த பசில் விளையாடுறதுனால என்ன அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் குயிக்காக வேலை செய்யும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அதை ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம யோசிப்போம், டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் யோசிப்போம். ஸோ அதுக்காக தான் நான் பாப்பாவுக்கு வந்து பசில் வாங்கி கொடுத்தேன். அவளுக்கு போர் அடிக்குது அப்படின்னா இந்த பசிலோடு எங்கேஜ்டாக இருக்கலான்னு. இதில் மெயின்லி பார்த்திங்கன்னா அனிமல்ஸ்னால் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அனிமல் தீம் இருக்கிற மாதிரியான பசில் எடுத்துட்டு நைட்டு பார்த்திங்கன்னா எங்களால் முடிக்காமல் போய் சாப்பிடவே முடியலை. பிகாஸ் அதில் ஃபுல்லாக எங்கேஜ் ஆகிட்டோம். ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலி ஒரு பிக்சர் வந்து நாங்கள் செஞ்சிட்டோம். இன்னொரு பிக்சர் வந்து நாங்கள் இன்னும் பிரிக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. ஸோ சண்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. எங்களோட நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பசில் அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் செய்ததே இருந்தது. ஸோ அதுவே ஆளுக்கு கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு எல்லோரும் நாங்கள் படுக்க போயிட்டோம்.
ஸோ இதுதான் அன்னைக்கு சாட்டர்டே ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் எங்களுக்கு போச்சு. இந்த வீக்கும் ஜாலியாக இருந்தது அந்த பசிலோட விளையாடுறதுக்கு. உங்களுக்கு யாருக்காவது பசில் வேணும் அப்படின்னா ரீசெண்டாக டிமார்ட்டுக்கு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 149 ருபீஸோ என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணுறப்போ அந்த பாக்ஸை பார்க்கல, பட் அந்த பாக்ஸ்லேயே ரேட் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்த நாள் வந்து சண்டே. ஸோ மார்னிங் எந்திரிச்சதே லேட்டு. எந்திரிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீன் வாங்கலான்னு தான் நினச்சோம். ஆனால் இப்போது அந்த ஹேச்சிங் பீரியட் முடிஞ்சு இப்போ தான் மீன் சேல்ஸே ஸ்டார்ட் ஆகிருக்கு. நாங்கள் காலையில் போகிறப்ப எங்களால் மீன் வாங்கவே முடியல. அதனால பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு அதில் கொஞ்சம் ஈரலும் எடுத்துட்டோம். ஈரலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொழுப்பெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த கொழுப்பெல்லாம் போட்டு நான் ஈரல் ஃப்ரை பண்ணிவிட்டு மட்டன் வந்து தனியாக குழம்பு வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்ததுனால உங்களுக்கு குழம்புல வந்து நான் எண்ணெயே போடாமல் அப்படியே மேனேஜ் பண்ணி குழம்பு வச்சுட்டேன். அண்ட் எங்கள் வீட்டில் வந்து குழம்புல இருக்க மட்டனை விட இந்த மாதிரி வறுவலில் இருக்க மட்டனை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் குழம்புல இருக்க மட்டனை எடுத்து அப்படியே நான் ஈரல் ஃப்ரை பண்ணேன் இல்லைங்களா, அப்போ ஃப்ரை பண்ணுறப்பவே எக்ஸஸ் மசாலா கொடுத்து ஃப்ரை பண்ணனால அதை எடுத்து இதில் போட்டு மட்டன் சுக்கா மாதிரி வந்துடுச்சுங்க. நல்லா டேஸ்டியாக யம்மியாக இருந்தது எங்களோட இன்றைக்கான லஞ்சும் கூட. ஸோ உங்கள் வீட்டில் சண்டேயில் சாட்டர்டேஸில் அதாவது வீக்கெண்ட்ஸில் நீங்கள் எப்படி உங்கள் டேவை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, எந்த அளவுக்கு அது ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து இன்றைக்கி மட்டன் குழம்பு ரொம்ப காரசாரமாகவும் அதுக்கு ஏற்ற மாதிரி மட்டன் சுக்காவும் சூப்பராக இருந்ததுங்க. அதுலேயும் ஈரல் போட்டது இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ தலை கொதிச்சிட்ருக்க மட்டன் குழம்பும் ஈரல் சுக்காவும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்றைக்கி சண்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலையும் இருக்குது. ஸோ அது என்னென்னன்றதை அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். பை.